அனைத்து அன்பான உறவுகளுக்கும் இனிய வணக்கம். எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியில் விமர்சன அரங்கம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க வந்திருக்கும் நான் உங்கள் ஆனந்தராணி பாலேந்திரா. இன்றைய விமர்சன அரங்கம் நிகழ்ச்சியில் ஈழத்து இளம் எழுத்தாளர் தாட்சாயணி எழுதிய மீனவபுரத்து மீனரசி சிறுவர் நாவல் பற்றி, இலங்கையில் வசிக்கும் மூத்த எழுத்தாளர் புலோலியூர் ஆவண்ணா இரத்தினவேலோன் எழுதிய நூல் விமர்சனம் இடம்பெறவுள்ளது. இந்த வேளையில் எனக்கு இந்த வாய்ப்பினை வழங்கிய எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியின் உரிமையாளர் ரவிஷானுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒலித்தொகுப்பில் உதவிய நிரா சுரேஷ், நிகழ்ச்சி பற்றிய விளம்பரத்தினை செய்து உதவிய ஜெர்மனி தர்ஷினி ஆகியோருக்கும் எனது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நான் வாசித்தளிக்கவிருக்கும் மீனவபுரத்து மீனரசி சிறுவர் நாவல் விமர்சனம் 5/5/24 அன்று தினக்குரல் பத்திரிகையில் பிரசுரமானது. விமர்சன அரங்கம். ஈழத்து எழுத்தாளர் தாட்சாயணி எழுதிய மீனவபுரத்து மீனரசி சிறுவர் நாவல் விமர்சனம். எழுதியவர் புலோலியூர் ஆவண்ணா இரத்தினவேலோன். வாசித்தளிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா. கதைகள் வாசிப்பதும் காதால் கேட்பதும் சிறுவர் வாழ்வில் ஒரு இன்றியமையாத கற்றல் செயற்பாடாக அமைவதற்கும் அப்பால் அவர்களுக்கு மொழி மீதான ஒரு பரிச்சயத்தையும் ஏற்படுத்துகிறது. குழந்தைகளின் நுண்ணறிவு, சிருஷ்டிக்கும் திறன் போன்றவற்றிற்கு கால்கோள் இடுவதோடு உலகம் பற்றியதானதொரு பிரஜையினையும் அவர்களுக்கு உணர்த்தி வாழ்விற்கான ஒரு பேரொளியாக வாசிப்பானது மிளிர்கிறது. இந்த வகையில் சிறுவர்களுக்கு உகந்த கதைகளை, கவிதைகளை, நாவல்களை எழுதும் எழுத்தாளர்களது, கவிஞர்களது வகிபாகம் விதைந்துரைக்கத்தக்கது. சிறுவர்களுக்கான கதைகளை, கவிதைகளை எழுதுவதில் ஈழத்தில் கணிசமானோர் தமது பங்களிப்புகளை வழங்கியிருந்தாலும் சிறுவர்களுக்கான நாவல் எழுதுவதில் குறிப்பிட்ட சிலரே முயன்றுள்ளனர். இவ்வகையில் கேணிப்பித்தன் சானா அருளானந்தம், ஓகே குணநாதன் போன்றோர் உடன் நினைவுக்கு வருகின்றனர். இவர்களது பங்களிப்புகள் கணிசமானவை, காத்திரமிக்கவை, இன்றும் பரபரப்பாக பேசப்படுபவை. சிறார்களை வெவ்வேறு தளங்களுக்கு முடிவற்று இழுத்துச் செல்லவல்ல சிறுவர்களுக்கான ஓர் சில நாவல்களை சோவண்ணா ராமேஸ்வரனும் எழுதியதாக ஒரு ஞாபகம். இதன் ஒரு தொடர்ச்சியாக தாட்சாயணியின் மீனவபுரத்து மீனரசி எனும் சிறுவர் நாவலினை ஜீவநதி பதிப்பகத்தினர் தமது 309வது வெளியீடாக அண்மையில் வெளிக்கொணர்ந்துள்ளனர். அம்புலிமாமா கதைகளும் விக்கிரமாதித்தன் கதைகளும் சிறுவர்களை குதூகலப்படுத்துவனவாக இருந்ததற்கும் அப்பால் அவர்களது கற்பனைகளையும் புத்தாக்க சிந்தனைகளையும் விரிவுபடுத்த பெரிதும் துணை நின்றன. ஆனால் அண்மை காலங்களில் இலத்திரினியல் ஊடகங்களின் ஆதிக்கம் சிறுவர்களின் சிந்தனை போக்கினை மாற்றியிருந்தன. அந்த வகையில் அவர்களை வாசிப்பு உலகிற்கு மீளவும் அழைத்து வருவதற்கு ஏதுவான ஒரு முதற்படியாக தாட்சாயணி போன்றோரின் இத்தகு முயற்சிகள் அமைகின்றன. சிறுவர்களுக்கான ஆக்கங்களை படைப்போர் சிறுவர் உளவியலை நன்கு அறிந்திருக்க வேண்டும். அவர்களது பருவத்திற்கு இறங்கி வந்திருந்து அவர்களுக்கு புரியும் மொழியில் உலக அனுபவங்களை கதைகளாக சொல்ல வேண்டும். அவர்களது ரசனைகள், எதிர்பார்ப்புகள், ஏக்கங்கள் போன்றவற்றை இயன்ற வரையில் பூர்த்தி செய்தல் வேண்டும். அப்பொழுதுதான் அப்படைப்புகளை சிறுவர் வாசிப்பதற்கு அவாவொருவர் கொண்டாடுவர். பாலிய பருவத்தின் போதும் அதனை கடக்கும் போதும் இருக்கும் உணர்வுகள் மிக அற்புதமானவை, என்றென்றும் பசுமையானவை. அப்படியானதொரு பதின்ம பருவத்தில் இருந்த தருணத்தில் அதே வயதினருக்காக தாட்சாயணியால் மீனவபுரத்து மீனரசி எனும் இந்நாவல் எழுதப்பட்டிருப்பதே இந்நாவலின் சிறப்பு அம்சம் எனலாம். அதுவே இந்நாவலினை முக்கியப்படுத்தியும் நிற்கின்றது என்பேன். சிறார்களை இந்நாவலுடன் ஒன்ற வைப்பதற்கும் அந்த ஒரு அம்சமே வழிகோலியுள்ளது. சமூக அழுத்தங்களால் உளத்தாக்கத்திற்குள்ளாகும் சிறார்கள் தம் மனதிற்கு இதம் தரவல்ல, இன்பமளிக்கத்தக்க தமக்கான ஓர் உலகத்தினை தேட தலைப்படுகின்றனர். இனிய உணர்வுகளை தரவல்ல அற்புதமான அவ்வுலகில் மந்திரவாதிகளின் பிரவேசம் அவர்களை மகிழ்வூட்ட வல்லனவாக அமைகின்றது. தங்கமலை ரகசியங்களும்
கொம்பு அரக்கன், சூனியக்காரி போன்றோரின் சாகசங்களும் விஷ ஊற்றுகளும் சுரங்கப் பாதைகளும் திகில்களையூட்டி அவர்களை குதூகலிக்க வைக்கின்றன. சில மணி நேரங்களாவது அவர்களை வித்தியாசமானதோர் விசித்திர உலகில் சஞ்சரிக்க வைத்து அவர்களது அக உலகத்தினை மகிழ்வூட்டுகின்றன. மனதை மயக்கும் மாய வெளியொன்றினை கட்டி எழுப்பி தனக்கே கைவந்த காட்சிப்படுத்தலால் அதனை அலங்கரித்து அதற்குள் சிறார்களை தன்னுடன் அழைத்துச் சென்று அவர்களுக்கும் அந்த அற்புத அனுபவங்களையெல்லாம் பரவச் செய்த வகையில் தாட்சாயணி இந்நாவலில் வெற்றி பெற்றிருக்கின்றார் என தாராளமாகவே கூறலாம். 15 வயதில் தான் வாசித்து பெற்ற அனுபவத்தினையும் அதன் விளைவால் அவரது மனதில் விரிந்த கற்பனைகளையும் வெகு அற்புதமாகவே இந்நாவலில் தாட்சாயணி பதிவு செய்திருக்கிறார். நாவலினை நகர்த்தி செல்லும் முறைமையில் 15 வயதிற்கு மிஞ்சிய பக்குவம் தெரிகிறது. இத்தகு வயதிற்கு மீறிய முதிர்ச்சியே இன்றைய இலக்கிய உலகின் அதி உச்ச நிலையினை இலகுவாய் எய்துவதற்கு அவருக்கு அத்திவாரம் அமைத்துக் கொடுத்தது எனலாம். சிறார்களது வாசிப்பிற்கு தீனி போட்ட அம்புலி மாமா, கோகுலம், வண்ணச்சிட்டுகள் போன்ற சஞ்சிகைகளின் வரவு அற்றுப்போன இன்றைய நிலையில் அத்தேவையினை உணர்ந்து 3 தசாப்த காலங்களாக தனது புத்தக குவியலின் அடியில் மடங்கி கிடந்த இந்நூலின் கையெழுத்து பிரதிகளை தேடி கண்டெடுத்து தனது 10வது நூலாக வெளிக்கொணர்ந்திருக்கும் தாட்சாயணியின் முயற்சி பாராட்டுக்குரியது, மற்றவர்களுக்கும் முன்மாதிரியானது. சிறுவர் இலக்கியத்தின் செல்நெறி தற்போது முற்றிலும் மாறி வருகிறது. சிறுவர்களது சிந்தனைகளை வளப்படுத்தும் வகையில் சிறுவர் இலக்கியத்தின் பாதை பல்வேறு கோணங்களிலும் வியாபித்து புதிய பாதையொன்றில் நகர்ந்து செல்கிறது. சிறுவர் இலக்கியங்களின் உள்நுட்பங்கள் சார்ந்த புரிதலுடன் அறிவுபூர்வமாக படைக்கப்படும் சிறார்களின் பாத்திரங்களே வாசகர் கவனத்தை குவிக்க வல்லனவாகின்றன. சிறுவர் இலக்கியத்தின் புதிய செல்நெறிக்கு அமைவாக அவ்விலக்கியத்தினை படைக்க முயல்பவர்கள் இளையோர் சார்ந்த இலக்கியத்துடன் தம்மை இற்றைப்படுத்திக் கொள்ள வேண்டியவர்களாகின்றனர். தாட்சாயணி ஏலவே 9 நூல்களை வெளிக்கொணர்ந்திருப்பவர். அவரது 9வது குரல் எனும் சிறுகதை தொகுதி தேசிய சாகித்ய விருதினையும், அங்கியற்கண்ணியும் அவள் அழகிய உலகமும் 2011 தேசிய சாகித்ய சான்றிதழினையும், இளவேனில் மீண்டும் வரும் 2007 மற்றும் ராணியம்மா 2021 ஆகிய தொகுதிகள் மாகாண சாகித்ய விருதுகளையும் வென்றிருந்தன. யாருக்கோ பெய்யும் மழை எனும் அவரது கவிதை நூலும் தேசிய சாகித்ய சான்றிதழினையும் மாகாண விருதினையும் வென்றிருந்தது. இவ்வாறாக அவரது பலம் சிறுகதை கவிதை துறைகளில்தான். ஆனாலும் அது சிறுவர் இலக்கியத்திலும் வெளிப்பட அதிகபட்ச சாத்தியங்கள் உண்டு என்பதனையே அவரது 15 வயது படைப்பான மீனவபுரத்து மீனரசி உணர்த்தி நிற்கின்றது. சிறுகதை கவிதை துறைகளில் அவர் தொட்ட சிகரத்தினை சிறுவர் இலக்கியம் மற்றும் மிக விரைவில் அவர் கால் பதிக்கவுள்ள நாவல் இலக்கியத்திலும் தொட வேண்டும் என இந்நன்னாளில் தாட்சாயணியை மனதார வாழ்த்துகிறேன். இதுவரை நீங்கள் கேட்டது விமர்சன அரங்கம். ஈழத்து இளம் எழுத்தாளர் தாட்சாயணி எழுதிய மீனவபுரத்து மீனரசி சிறுவர் நாவல் விமர்சனம். எழுதியவர் புலோலியூர் ஆவண்ணா இரத்தினவேலோன். வாசித்தளித்தவர் ஆனந்தராணி பாலேந்திரா.